நம்ம வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மனசால் தான். சரி, இந்த மனசு எங்கேருந்து தான் நமக்கு வந்துச்சு? இந்த மனசுனா என்ன? ஆக்சுவலாக அது என்ன? அது மனசுனா என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா யாராலையும் தேடவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மனசு தான் பிரபஞ்சம், அந்த மனசு தான் நம்ம. அது எப்படி நமக்குள்ளே வந்துச்சு, அது எங்கே இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசு அப்படிங்கிறது நம்ம 2வது சக்கரம், உடம்புல வந்து 7 சக்கரம்னு சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த 2வது சக்கரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அது சுவாதிட்டானன்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்தை. இன்னும் சொல்லப்போனால் அது நீர்த்தன்மை உடையது. நீருக்குன்னு ஒரு மெமரி இருக்கும். இப்போ நம்ம எட்டி பார்த்தா கூட நம்மளுடைய விஷன் அதில் தெரியும். ஏன் ஒரு சொட்டு ட்ராப் தண்ணியில் இந்த பிரபஞ்சமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நீருக்கு அந்த மாதிரி தன்மை இருக்குது. நம்ம எதால் உருவாகிருக்கோம்னா, அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நீருக்குள்ளே தான் இருக்குது. நீர் தான் நம்ம அந்த நீரான நம்ம இந்த மண்ணோடு உட்கலந்து ஒரு உருவமாயிருக்கும். இந்த மண் எதோடு சேர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்தது. இந்த மனம் எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது சக்கரமான சுவாதிட்டானத்தில் தான் உருவாகுது. அது எப்படி உருவாகுது அது பாருங்களேன். மனம் ஒரு பார்வையால் உருவாச்சு. அதாவது நமக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் மனம் வந்து உருவாயிருக்காது. அதாவது பார்வையிலே 2 வகை இருக்குது. ஒன்று உள்பார்வை, இன்னொன்று வெளிப்பார்வை. நம்ம இந்த கண் கொண்டு வெளியில் பார்க்குறது, கண் கொண்டு உள்ளேயே பார்க்குறது. ஆக மொத்தத்தில் பார்வையிலேருந்து தான் அந்த மனம் உருவாச்சு. இந்த பார்வை எங்கேருந்து உருவாச்சு? பார்வைங்கிறது ஒரு ஆசைங்கிற ஒரு வித்துலேருந்து உருவாச்சு. இந்த ஆசை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம உணர்வுலேருந்து உருவாகுது. இந்த உணர்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உயிருக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ நம்ம மனதையும் நம்மளுடைய உணர்வையும் இந்த உயிரையும் பிரிக்க நினச்சோம்னா பிரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி உட்கலந்துருக்கு. சரி, நம்ம மனசால் தானே இந்த விஷயத்தை நினச்சோம், இந்த மனசால் தானே இவங்களை நினச்சோம், இந்த மனசால் தானே இந்த இடத்த நினச்சோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது என்னவாகுது? நம்ம உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து நம்ம வாழ்க்கையோடு கலக்குது. ஸோ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக அந்த 2வது சக்கரங்கிற சுவாதிட்டானத்தில் ஆரம்பிக்கு. ஆனால் அது என்னோடது? உயிரோடு கலந்து உணர்வோடு கலந்து இந்த உலகத்தோடு கலந்து நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய டெக்னிக் இருக்குது. தியான வகையில் கண்டுபிடிக்கலாம், அல்லது நம்ம அட்வைஸில் கண்டுபிடிக்கலாம். பல வகையில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடச்சிருமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு தான் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கேரக்டர் என்ன, மற்றவங்கள நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்மளே ஒரு அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறது, பிறரை கண்டுபிடிக்கிறது இல்லை. தன்னைத்தானே நம்மளே கண்டுபிடிக்கிறது. நம்ம ஆக்சுவலாக யார், நம்ம என்ன, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், எங்கேருந்து நமக்கு துன்பம் வருது, எங்கேருந்து நமக்கு இன்பம் வருது, இதில் துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன, அது நம்மளோட ஒரு சரியான பாதையா, இப்படியெல்லாம் நம்மளை ஆராய்ச்சி பண்ணால் தான் அந்த மனம்ங்கிற இடத்துல போய் என்ன பண்ண முடியும், போய் டச் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அதாவது சுவாதிட்டான சக்கரால் நம்ம மனம் உருவாகுதுன்னு. அந்த மனம் எப்படி உருவாகுதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து உயிரோட கலக்குது. அப்போது இந்த மனசு உயிரோடு சேர்ந்து என்ன பண்ணுது, விளையாடுது. மனம் என்ன பண்ணுது, அல்லது உயிர் மனமாகி நம்மளோட விளையாடுது. உயிருங்கிறது நம்ம சுவாசம் சொல்லலாம், மூச்சு காற்றுன்னு சொல்லலாம். பார்வைங்கிறது நம்ம கண்ணுன்னு ஐம்புலன்களை ஒன்று சொல்லலாம். மனம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தையும் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம நீரால் தான் உருவாக்கப்பட்டோம். இந்த நீர் எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவந்தலையிலேருந்து வருது. அதாவது கங்கை பரபிரம்மத்தில் உருவாகி சிவந்தலையிலேருந்து நமக்கு வருது. அப்போது இந்த சிவன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அதே உணர்வு தான். சிவங்கிறது ஒரு உணர்வு. ஸோ அது அங்கேருந்து பரபிரம்மந்து வர்றப்பவே அது ரெக்கார்டாகி வருது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் வந்து அந்த கங்கை தண்ணியில் தான் நம்ம உருவாகிறோம். அந்த கங்கை தண்ணி தான் விந்துவாக மாறுது.
இந்த விந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு வித்து. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு வித்தை தான் நம்ம விந்துன்னு சொல்கிறோம். அது எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவைன்னா, இந்த சிவன் தலையிலேருந்து தண்ணி விழுந்து வர்றப்பவே அது என்ன ஆகுதுன்னா ரெக்கார்டாகி வருது. நம்ம தலைக்குள்ளே லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அது லிங்க வடிவத்திலேயே இருக்கும். நம்ம பாடியில் நம்ம தலைக்குள்ளே சென்ட்ரலில் இருக்கும், ஒரு ஓரமாக இருக்கும். அதில் இந்த நீர் ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடுவோம். நம்ம தலைக்குள்ளே உருவாகிற அந்த தண்ணி அதில் விழுந்த உடனே அங்கே விந்து உருவாகுது. அந்த விந்து தான் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு உடம்புக்குள்ளே ஒருத்தர் மூலமாக போய் அது அங்கே போய் கருமுட்டையோட சேர்ந்து உடல் எடுக்குது. ஸோ இங்கே உருவாகிறது இன்னொரு உடம்புல போய் உரு எடுக்குது. அந்த உருங்கிறது அந்த கருங்கிறது பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி எல்லாமே அது இங்கே இருக்க ஒரு பெண்ணிட்ட இருக்குது. இந்த விந்து இங்கே ஆட்டு இருக்குது, ஆணுகிட்ட இருக்குது. ஸோ இந்த ஆணுடைய இந்த தன்மை, மனம் என்ற தன்மை என்னவாகுதுன்னா அதுவே ஆசையாக இருக்குது. அப்போது ஆசை யார்கிட்ட இருக்குன்னா ஆண்கிட்ட இருக்குது. இந்த ஆசைக்குரிய பொருள் யார்கிட்ட இருக்குன்னா பெண்ணிட்ட இருக்குது. அதாவது ஒரு உணவு என்பது ஆண்கிட்டையும் உணர்ச்சி என்பது பெண்ணிட்டையும் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் உருவாகிறப்போ எப்படி உருவாகிறான்? ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு உருவாகிறதுனால அவன்கிட்ட உணர்வும் வருது, உணர்ச்சியும் வருது. இப்போ உணர்ச்சி அவனுக்கு ஜாஸ்தியாக வருது அப்படின்னா அவன்கிட்ட அந்த பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. உணர்வு ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆண் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இது இருபாலருக்கு உண்டு. அதே மாதிரி பெண்ணுக்கிட்டேயும் அந்த உணர்வு ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை உணர்ச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆணுக்கிட்டையும் அது என்னவாக இருக்கலாம், உணர்வு உணர்ச்சிகள் மாறி மாறி ஜாஸ்தியாக இருக்கலாம். இதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த உருவமே அப்போது நம்மளுடைய இந்த உணர்வு, இந்த உணர்ச்சி எல்லாமே இதோடு சேர்ந்தது, மனசோடு சேர்ந்தது தான். அப்போது உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணம், உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் அது சண்டை நடக்கும். ஒரு பெண்ணு கணவனை சண்டை போடுறான்னா அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூலவித்த ஆண் தான். பெண்ணு அந்த உருவம், அதாவது உருவாக்கிற பொருள் இருந்தது அவங்க வருவாங்க. ஆனால் அது உருவானதுக்கு அந்த பெண்ணிட்ட அந்த ஆசை உருவாகிறதுக்கு, அந்த உணர்ச்சிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது யாருன்னா ஆண் தான். அவன் சொல்லுவான், நம்ம உனக்கு அதை பண்ணுறேன், உனக்கு இதை பண்ணுறேன், உன்னை ராணியாக வச்சுக்கிறேன், உனக்கு அப்படி கண்டிதன், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான். அவன் மனசால சொல்லிட்டான், அதாவது ஆசைங்கிற வடிவத்தில் சொல்லிட்டான். அந்த பெண் எதிர்பார்க்கும்ல, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் அந்த பெண்ணு கிடைக்கல என்ன பண்ணுவாங்க, அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ஏன்னா பெண் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாயைன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய மறு வடிவம். அந்த யூனிவர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த உலகத்தில் எத்தனை காட்சிகள் இருக்குது. இத்தனை காட்சிகளும் ஒரு படமாக, ஒரு பிக்சராக, அல்லது ஒரு இமேஜினேஷனாக, நம்ம இந்த கற்பனையாக இந்த உடம்புக்குள்ளே இருக்குன்னா அது அதுக்கு பேர் என்னதுன்னா அது மாயை. அதனால தான் பெண்ணை மாயைன்னும் ஆணை ஆசைக்குரியவன் சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். உண்மையில் வெளியில் பார்த்தா பெண்ணு தான் ஆசைப்படுற மாதிரி நமக்கு தெரியும். உண்மை அது இல்லை. உண்மை ஆண்கிட்ட தான் ஆசை இருக்குது, பெண்கிட்ட மாயை இருக்குது. இந்த ஆசையும் மாயையும் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு மனிதனுக்குள்ளே விளையாடுறப்ப தான் இந்த மனசு என்னவாகுது, பாடுபட்டு கஷ்டப்படுது. என்ன நடக்குன்னே தெரியாமல் ஈவன் சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு கூட குழம்பி போயிடுறாங்க, இல்லை மாத்திரைக்குள்ளே போயிடுறாங்க, இல்லை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லை விரக்தி ஆகிறாங்க. விரக்தி மட்டும் இல்லைங்க, அதாவது சைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, மனவியாதி. இந்த மனவியாதி எங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கு, வெளியிலையும் சொல்ல முடியாது. அதாவது நம்முடைய ஆசை என்ன, நமக்கு நிறைவேறினது என்ன, நிறைவேறாதது என்ன, இது எல்லாம் அந்த சுவாதிட்டானம். ஏன்னா அந்த சுவாதிட்டானத்தில் உள்ள ஆசைங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணைந்து பிரியாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது இணைப்பு. ஏன்னா ரெண்டு சேர்ந்தால் தானே ஒரு உருவமே ஆகுது. ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா, ஒரு ஆண் தனித்து இருந்தாலும் அவனால் இருக்க முடியாது, ஒரு பெண் தனித்து இருந்தாலும் இருக்க முடியாது. சரி, அப்போ சேர்மானங்கிறது சரியாக இருக்கணும். அவங்களுடைய அதாவது உடல் அளவில், மனதளவில், பொருளாதார அளவில், அவங்களுடைய அறிவு அளவில் இதெல்லாம் சேர்ந்து அந்த சேர்க்கை கரெக்டாக இருக்கணும்.
ஆனால் எதையோ பொருத்தம் பார்ப்பாங்க கல்யாணத்தில். அவங்க 2 பேருக்கும் உண்மையான மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, பண பொருத்தத்தை பார்ப்பாங்க. இதுவே என்ன பண்ணுதுன்னா பாதி வாழ்க்கையை அழிச்சிருது. ஸோ இந்த நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆள்கிட்ட இல்லை கிடையாது, அது 2 பேரும் சேர்ந்த விஷயம். இப்போது பெண்ணே இல்லைனாலும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்த்து ஆசைப்படுறோம். ஏன்னா பிரபஞ்சமும் பெண்ணு தான், நம்ம பார்க்குற எல்லா பொருள்களுமே பெண்ணு தான். அதுலேருந்து ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் மாயை. ஸோ நம்ம மனம் என்ற பெயரால் நம்மளுடைய மனச்சாட்சியோடையும் மாயையோடையும் ஆசையோடையும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கு நம்மளை அறியாமல் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படிங்க நம்ம அந்த மனசை கட்டுப்படுத்த முடியும்? இந்த மனம் எப்படிங்க அமைதியாகும்? இந்த மனம்தான் சகலமும். ஏன்னா இந்த மனசுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்ன ஆயிடுது, இந்த உடம்பு வந்துடுது, உயிர் வந்துடுது, உணர்வு வந்துடுது, ஆசை வந்துடுது, நம்மளுடைய சூழ்நிலை வந்துடுது, வாழ்க்கை வந்துடுது. நம்ம சுவாசிக்கிறோம் பாருங்களேன், நம்ம சுவாசம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுவாசம் அந்த சுவாசிட்டான வரைக்கும் வரும். இப்போ நம்ம மூக்குள்ளேயே மூச்சு இழுக்கிறோம், மூச்சு இருந்தால் கரெக்டாக அது அடிவயிறு வரைக்கும் வரணும். அதாவது அது வரைக்கும் வந்தால் தான் நம்ம இங்கே விந்துவா இருக்கும்ல, இது நல்லா செயல்படும், அதுக்கு உயிர்த்தன்மை கூடும். இல்லை சுவாசம் கூட பார்த்திங்கன்னா அடிவயிறு வரைக்கும் வரணும். ஆனால் பட் நம்ம ஆசைகள்னால அந்த சுவாசம் அடிவயிறு மாதிரி வராது. ஏன்னா ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னா எங்கே நிறைவேறல அங்கேயே சுவாசம் நின்றுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மேலே உள்ளது மணிபூர சக்கரா. மணிபூர சக்கராங்கிறது நம்மளுக்கு தொப்புள் வரைக்கும் இருக்கும், அநாகத சக்கரம் இதய வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம எமோஷனாக இருந்தோம்னா சுவாசம் அந்த அநாகத சக்கரா வரைக்கும் தான் வரும். இல்லை ஒரு பொருள் சம்பந்தம் ஆசையில் இருந்தோம்னா மணிபூர சக்கரா வரைக்கும் தான் அந்த சுவாசம் வரும். நம்மளை சரிப்படுத்தணும்னு நினைக்க போகிறப்ப தான் நல்லது உணர்வு. எந்த உணர்வில்? நம்மளுடைய செக்ஸுவல் உணர்வு, நம்மளுடைய எதிர்பாராருடைய உணர்வு, இந்த மாதிரி இருக்கிறப்போ சுவாசம் பார்த்திங்கன்னா அடிவயிறு வரைக்கும் வரும். சாப்பாடு எடுக்காது, உணவு எடுக்காது, பல பிரச்சனைகள் வரும். ஆனால் சுவாசம் மட்டும் நல்லா ஃபுல்லாக வரும். அந்த சுவாசம் வந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம். அந்த ஏமாந்த பதில் ஒரு பெரிய மூச்சு அவனை விடுவோம். அது பார்த்திங்கன்னா அந்த பெரிய மூச்சு என்னென்னா நம்மளே சுவாதிட்டான வரைக்கும் வரும். ஏன்னா அந்த சமயத்தில் நம்மளை அது காப்பாற்றுது. ஏன்னா நம்ம இருக்கிறது சுவாதிட்டானது தான் இருக்கோம். அதனால் அங்கே அந்த பெருமூச்சு ஒரு பெரிய உயிர் காற்றால் வெளியில் ஒரு பிராணசக்தியை உள்ளே இழுத்து அதை நம்ம பெருமூச்சாக விட்டு அந்த சமயத்தில் அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம். அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து என்னவாகுது, அது ஒவ்வொரு சக்கரங்களையும் பாதித்து அது வியாதியாக கடைசியில் அவனை சைக்காவோ, அதாவது மனவியாதிக்காரனாகவே உருவாக்கிடுது. ஏன்னா மனவியாதிக்காரன் உடனே வெளியில் சொல்ல மாட்டான், நான் இதெல்லாம் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளேயே அதை அழிச்சு இந்த உடம்பில் அழிவுகள், மெலிஞ்சு போகிறது, தெம்பு இல்லாமல் போகிறது, இல்லைன்னா மெமரி லாஸ் ஆகிடுறது, சரியாக யாரு கூடயுமே பேச முடியாமல் இருக்கிறது, இல்லை ஒருத்தரை பற்றி புரியாமல் அதிகமாக கோபம், நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கூட்டிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுவாதிட்டானத்தில் தான். ஏன்னா வெளியில் செல்ல முடியாது. அந்த சுவாதிட்டானத்தில் இந்த 2வது சக்கரத்தில் வரக்கூடிய பிரச்சனையை சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்னால் 2ஆல் படைக்கப்பட்டிருக்கு, ஒன்று ஆண் சக்தியால், ஒன்று பெண் சக்தியால். இதைத்தான் சிவம்னு சிவசக்தின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்கவும் முடியாது, பிரியவும் முடியாது. 2 சேர்ந்து தான் வாழ முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஏன்னா ஆணுக்குரிய ஆசை தனி, பெண்ணுக்குரிய ஆசை தனி. பெண்ணு பொருளாக தான் இருக்குன்னு விரும்பாங்க, பொருள் கையில் கிடைக்கணும்பாங்க. ஆண் அதை அந்த அனுபவத்தை உணர்ந்தாலே போதும் நினைப்பான். இங்கேயே வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம மனசை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு என்ன ஆசை இருக்குது, அதாவது அன்பு, பாசம், பந்தம், நேசம், பற்று, பக்தி, இதில் ஆசை இருக்கா? இல்லை நமக்கு பெண்கள் மாதிரி பொருள் மேலே ஆசை இருக்கா? இல்லை நமக்கு நல்ல பெரிய ஆளாகணும், மற்ற பேர்ட்ட நம்மளை காமிக்கணும், நம்ம ஒரு அரசியல்வாதியமாக இருக்கணும், அப்படி ஆசை. முதல்ல நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆராய்ச்சி பண்ணுற எல்லா விஷயங்களும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதிட்டான சக்கரால் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நரம்பு சிஸ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து வர நரம்பு இந்த 2வது சக்கரத்தில் முடிஞ்சிட்டு அப்புறம் பிரிஞ்சிடும். கீழே உள்ள 3வது சக்கரத்துக்கு அது வேறு பகுதி, அது பிரபஞ்சத்தோடு சேர்ந்த பகுதி. சிஸ்டமே நம்ம பாடி சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும். சுவாதிட்டான சக்கரா வரைக்கும் தான் நம்ம
இந்த மூலாதாரங்கிறது அது பிரபஞ்சத்தோடு சேர்ந்தது, பிரபஞ்சமாகவே இருக்கிறது, பிரபஞ்ச சக்தி அது. அதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த உடம்புக்கும் இந்த உயிருக்கு தேவையான சக்தியெல்லாம், இந்த 2வது சக்கரத்துக்கு தேவையான சக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா மூலாதாரத்துலேருந்து கிடைக்கிது. அப்போது முதல் ஆதாரத்தையும் விட முடியாது, 2வது ஆதாரத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, விட முடியாது. இது ரெண்டும் கலந்து நம்ம இருக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம 3வது சக்கரம் எடுக்க போகிறோம். இதுக்காக இன்னும் நம்ம மன விஷயத்தை நிறைய நான் பேசுகிறேன். பொறுமையில தொடர்ச்சியாக கவனிங்க. நான் இன்னும் நிறைய பேச போகிறேன். இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த சுவாதிட்டானுங்கிறது என்னது, நீரால் ஆக்கப்பட்டிருக்கு. நீர் என்னது, உணர்வு. நீர் என்னது, ஞாபக சக்தி. ஸோ நம்மளுடைய ஞாபக சக்தியும் உணர்வும் பார்த்திங்கன்னா இந்த 2வது சக்கரத்தில் தான் இருக்குது. இந்த 2வது சக்கரம் தான் என்னவாக இருக்குன்னா வெளியில் நமக்கு பொருளோடு சேர்ந்து மனமாக இருக்குது. இந்த 2வது சக்கரத்தை மட்டும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம், பொருள் மேலே ஆசை இல்லை, பிறர் மேலே ஆசை இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீராக தெளிந்த நீராக மாறும். அதை சொல்லுவாங்கள்ல, தெளிந்த நீரோடை அப்படிம்பாங்கள்ல. ஸோ நம்ம மனசை எப்போ மற்ற அந்த பற்றிலேருந்து, அந்த பாசத்துலேருந்து, அந்த பந்தத்துலேருந்து நம்மளை விடுவிச்சு ஒரு தெளிந்த நீரோடைய மாறுமோ அப்போ தான் நமக்கு விடுதலை. நமக்கு தெளிந்த நீரோடைய மாற முடியுமா, கர்மான்னு சொல்லுவோம். இந்த கர்மாங்கிறது தான் விதி. இந்த விதிங்கிறது நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மா, விதி, மாயை எல்லாமே விளையாடுற இடத்து பார்த்திங்கன்னா இந்த 2வது சக்கரம் தான், இந்த சுவாதிட்டான சக்கரம் தான். இதோட விஷயம் நம்ம இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். ஏன் வருதுன்னா அது அலர்ஜி. என்ன அலர்ஜினா அது நீர்னால். அது இங்கேருந்து வருது, சுவாதிட்டானத்துலேருந்து. ஸோ நம்ம நீரை விட்டுட்டு மீது எல்லா வைத்தியமும் அதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம உடம்பு ரொம்ப மென்மையானது, ஃப்ளெக்சிபிள் ஆனது. ஆனால் அப்படி இருக்கா, அதனால் உட்காந்து எந்திரிக்க முடியல. ஏன் உட்காந்துருக்க முடியல, நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சு, அந்த ஃப்ளோ குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சு, இந்த உலகங்கிற விஷயம், இந்த உலகனுடைய ஆசை என்ன பண்ணுச்சு, நம்ம நீர்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அது மண்ணாக்கிட்டு கல்லாக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம உடம்பு என்ன ஆகிடுது, மண்ணாகிடுது, கல்லாகிடுது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுறோம். முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நம்ம மனசு. அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் என் உடம்பு இப்படி இருக்குது, இங்கே சதை பிடிச்சிக்கிருச்சு, அங்கே சதை பிடிச்சிக்கிருச்சு, என் காலை தூக்க முடியல, கையை தூக்க முடியலன்னா என்ன, அதனால் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்மளை ரிசர்ச் பண்ணணும், நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். எங்கே எந்த இதில் நம்ம ரொம்ப லாக் ஆகிக்கிட்டோம், எங்கே நம்ம ரொம்ப மாட்டிக்கிட்டோம், எங்கேருந்து நம்ம விடுதலை பண்ணணும். முதல்ல அந்த மன விடுதலையை நம்ம உருவாக்கணும். அதை நம்ம உருவாக்காமல் என்ன வைத்தியம் பண்ணாலும் இந்த 2வது சக்கரத்தில் வரக்கூடிய வியாதியும் மனக்குழப்பமும் நம்மளை விட்டு தீராது. இதுக்கு ஆன்மீக பாதை ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம செய்யக்கூடிய தியானம், தியானத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணலாம். பிராணாயாம பயிற்சியில் சில விஷயங்களை நல்லா பண்ணலாம். இதுக்கிற பயிற்சிகள் இருக்குது. இந்த 2வது சக்கரத்துக்குன்னு சந்திராசனம், இந்த அதாவது பாடியை வந்து சுழற்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. ஈவன் தாய்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பயிற்சி மெத்தட் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவு என்ன பண்ணலாம், நம்ம சுவாதிட்டான சக்கராவை நம்ம பாதுகாக்கலாம். எல்லாத்தையோட முக்கியமானது நம்ம மனசை பாதுகாக்கிறது தான். இன்னும் இந்த மனம் எப்படியெல்லாம் விளையாடுங்கிறத நான் இன்னும் பேசுகிறேன். நல்வாழ்த்துக்கள். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.